வணக்கம். நான் 2017 நீட் தேர்வை எதிர்த்து போராடி உயிர் நீத்த தங்கை அனிதாவோட அண்ணன் மணிரத்னம். தங்கை அனிதாவை தொடர்ந்து கிட்டத்தட்ட 100 மாணவர்கள் இந்தியா முழுக்க நீட் தேர்வால் இறந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே எங்கள் கூட்டு இயக்கம் சார்பாக ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ கடந்த 30 நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி முன்னெடுத்த நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வெற்றியை பெற்றது. அவங்களோட கோரிக்கையில வெற்றி பெற்றிருக்காங்க. பட் ஆனால் தமிழ்நாட்டோட கோரிக்கை பார்த்தீங்கன்னா பேன் நீட்ல இருந்து நிரந்தர விலக்கு, அது மட்டும் தான் ஒற்றை தீர்வு. ஸோ அந்த தீர்வை நோக்கி நாங்கள் எங்களுடைய கூட்டு இயக்கம் சார்பா அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுக்க போறோம். நம்ம தமிழ்நாடு அரசை சந்திச்சு நாங்கள் போராடுறதுக்காக அறவழியில் போராடுறதுக்காக அனுமதியோ உரிய இடத்தையும் கேட்டு பெற்று எங்களுடைய போராட்டம் தொடர்றதுக்கான ஒரு முன்னேற்பாடாக தான் இங்கே நாங்கள் அமர்ந்திருக்கோம். கூடிய விரைவில் எங்களுடைய போராட்டம் எங்க நடக்குது அனுமதி வாங்கி, ஏன்னா அரசு கண்டிப்பா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே பாத்தீங்கன்னா அறவழியில போராடுற போராட்டத்துக்கு கண்டிப்பா உரிய அனுமதி கொடுப்போம், காவல்துறையும் மாணவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காது அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடியதா இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே நீட்டுக்கு எதிராக தான் அந்த மனநிலையில தான் இருக்காங்க. ஸோ எங்களோட போராட்டம் தொடரும். இங்க இருக்கிற அனைத்து மாணவர் அமைப்புகளையுமே எங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குமாறும் நாங்க கேட்டுக்கிறோம். ஆமா, நிச்சயமா நமக்கு நீட் விலக்கு தான் நம்மளுடைய இலக்கு. அந்த இலக்கை நோக்கி இது தொடர் போராட்டமா தொடர்ச்சியா நடைபெறும். ஏன்னா நம்ம நீட் விலக்கு வேண்டி பில் பாஸ் பண்ணி அது பாத்தீங்கன்னா இப்ப பிரசிடென்ட்டுக்கு ஹோல்ட்ல இருக்கு. அதுக்கு அசன்ட் கொடுத்தா நமக்கு கண்டிப்பா நீட் கிடைச்சிரும். ஸோ அந்த அசண்டுக்காக அதை வலியுறுத்தி நம்முடைய தமிழ்நாடு அரசும் பாத்தீங்கன்னா உரிய நடவடிக்கைகளை எடுக்க சொல்லியும் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி அடுத்த நீட் விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி அடுத்த இதுல என்ன பண்ணலாம் அப்படிங்கறத முடிவெடுத்து அவங்களையுமே சட்ட ரீதியா லெஜிஸ்லேச்சர்ல இல்ல நீதிமன்றத்தில் அணுகி என்ன பண்ண முடியும் அப்படிங்கறதையும் அவங்க பண்ணணும் அப்படிங்கறதையும் நாங்க இந்த போராட்டத்தின் மூலமா வலியுறுத்துறோம். இல்ல லாஸ்ட் 5 இயர்ஸா அந்த நீட்டுக்கு எதிராக போராட்டமே நடக்கலாம் எங்கேயுமே சொல்ல முடியாது. போராட்டம் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. அங்கங்க நம்ம தமிழ்நாடு அரசுமே பாத்தீங்கன்னா வந்த உடனே ஏகே ராஜன் கமிட்டி போட்டாங்க. கமிட்டி போட்டு அந்த அறிக்கையின் அடிப்படையில பில் பாஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க. அந்த பில்லு ரொம்ப நாளா நமக்கு தெரியும், இங்க இருக்கிற கவர்னருக்கும் அப்போது இருந்த அரசுக்கும் ஒரு பெரிய டக் ஆஃப் வார் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அவரை பாத்தீங்கன்னா சுப்ரீம், இது எல்லாமே ஒரே நாள் நடக்கல, லாஸ்ட் 5 வருஷத்துல நடந்தது. அவரை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணி அவரு அந்த பில்லுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்ன்ற உத்தரவின் பேர்ல அந்த பில்ல அவர் திருப்பி அமைச்சாரு. திரும்ப உடனே அதை தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா பில்ல எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாம கவர்னருக்கு அனுப்புனாங்க. அத கவர்னர் இப்ப பிரசிடென்ட்டுக்கு அமைச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா இப்ப பெண்டிங்ல இருக்கு. அதையும் தாண்டி அப்போது இருந்த துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்திருந்தாங்க. நம்ம பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களும் பாத்தீங்கன்னா உண்ணாவிரத போராட்டம் நடத்திருந்தாங்க. போராட்டங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. நீட்டுக்கு எதிரான மனநிலை இருந்துட்டு இருக்கு. பட் இத மாதிரி ஒரு பெரிய அனிதா இறந்தப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கல. அது இப்ப மாணவர்கள் அங்கங்க போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இந்த போராட்டம் நீர்த்து போயிடக்கூடாது, இந்த போராட்டம் அடுத்த லெவலை நோக்கி முன்னேறணும், நம்ம இலக்கு நீட்டு விலக்கை நோக்கி நகரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரஸ் மீட், இந்த அடுத்த கட்ட போராட்டம். சார், நம்ம தமிழ்நாடு அரசு போராடிக்கிட்டு தான் இருக்கு. அது முன்னாடி இருந்த டிஎம்கேவா இருக்கட்டும், இப்ப இருக்கிற டிவிகேவா இருக்கட்டும், நீட்டை எதிர்த்து போராடிக்கிட்டு தான் இருக்கும். இது ஒரு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எஜுகேஷன் பாத்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. சோ முன்னாடி ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்தது கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாறிடுச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பில்ல பாஸ் பண்ணி அவங்களோட அனுமதிக்காக போராடிட்டு இருக்கோம். நமக்கு கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்க ஒரு விஷயம் தான். சோ அந்த விஷயத்தின் அடிப்படையில அவங்களாலே முடியல, இவங்களால முடியல, அரசு ஒட்டுமொத்த மக்களும் பாத்தீங்கன்னா நமக்கு இப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பிஜேபி நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது அவர்கள் ஒரு ஸ்டெப் பேக் வாங்கியிருக்காங்க. இந்த நீட் விவகாரத்துல ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகி இருக்காங்க. கண்டிப்பா நம்மளுடைய அழுத்தம் அதை நோக்கி இருக்கும். அந்த பில் நம்ம ஒன்னும் சட்டத்துக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண கிடையாது, கான்ஸ்டிடியூஷனுக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண சொல்ல கிடையாது இந்த அரசை. சோ அரசுங்கிறது ஒரு நிலையான ஒரு விஷயம் தான். அது முன்னாடி இருந்த அரசா இருந்தாலும் சரி, இப்ப இருந்தாலும் அரசாலும் சரி, இவங்களோட நிலைப்பாட்டையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. நீட்டு விலக்கு வேண்டும், கல்வியை பாத்தீங்கன்னா பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த அரசுக்கு சப்போர்ட்டா தான் இந்த போராட்டம் இருக்கும். ஒட்டுமொத்த மக்களும் நீட் விலக்குக்காக அரசுக்கு முழுசும் சப்போர்ட் பண்ணுவாங்க.
அந்த உத்வேகத்துல கண்டிப்பா அரசும் நமக்காக போராடும். நீட் ரத்துன்னு தான் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயுமே போராட்டம் நடந்துச்சு. எங்கேயுமே ஃபேர் நீட்னு நம்ம கேட்கவே கிடையாது. மற்ற மாநிலங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. நமக்கு இதுக்கு முன்னாடியிலே வந்து பாத்தீங்கன்னா இங்க எந்த ஒரு என்ட்ரன்ஸ் இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா மற்ற மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எழுதுவாங்க, 2 என்ட்ரன்ஸ் எழுதுவாங்க. யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கிற இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எழுதுவாங்க. சோ அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 2-3 என்ட்ரன்ஸ் எழுத போல நீட்னு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு அப்படிங்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. நம்ம அப்படி கிடையாது. நமக்கு என்ட்ரன்ஸே தேவையில்லை அப்படிங்கறத கலைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா 2006 என்ட்ரன்ஸ் தேவைன்னு ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரு ஃபேரான இது ஃப்ளோர் இங்க கிடையாது. ஓகேங்களா? ஒருத்தவங்க கோச்சிங் கிளாஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ஒருத்தவங்க இருக்காது. இப்ப இருக்கிற பள்ளிகள் ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்களுக்குள்ளே டிஸ்பாரிட்டி இருக்கு. அதையே தாண்டி இப்ப நீட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு டிஸ்பாரிட்டியை உருவாக்கும். நம்மளுடைய கோரிக்கை பேன் நீட் தான், ஃபேர் நீட் கிடையாது. இங்க தமிழ்நாட்டில் போராடின ஒவ்வொருத்தவரும் பேன் நீட்டை கேட்டு தான் போராடினாங்க. நீங்க எல்லா இடத்துலயும் பாருங்க, எல்லா முழக்கங்களும் பாருங்க. நம்ம ஃபேர் நீட் என்னைக்குமே கேட்கல. இல்ல அதாவது நம்ம இடஒதுக்கீடு இந்தியா முழுக்க இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து வட இந்தியாவில் முதல்ல அதை யாருமே ஏற்றுக்கல. தொடர்ச்சியாக இங்க இருந்த ஆணைமுத்து போன்ற தலைவர்கள் தான் வட இந்தியாவில் போய் பேசினாங்க. நாம பேசினா விபி சிங் உள்ளிட்ட இந்தியாவுடைய மக்கள் பிரதமராக இருந்தவர் அந்த இடஒதுக்கீடு கோரிக்கையை நடைமுறைப்படுத்தினார். தமிழ்நாடு எப்போதுமே ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை வரும் தொலைநோக்கோட சிந்திக்கக்கூடிய ஒரு மாநிலம். இது ஒரு பெரியார் போன்றவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த மாநிலம் தன்னுடைய முற்போக்கு முன்வைக்குது. அந்த முன்வைக்கக்கூடிய அளவுல இப்ப இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க வந்து பல்வேறு மாநிலங்கள்ல அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும் 3 பேர் இறந்திருக்காங்க. இந்தியா முழுக்க கேரளாவிலே இறந்திருக்காங்க, சத்தீஸ்கர்ல இருந்திருக்காங்க, உத்தரகாண்ட்ல இருந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அந்த பிரச்சனை புரியுது. அங்க இருக்கக்கூடிய மாணவ பிரதிநிதிகள் தமிழ்நாட்டினுடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு எங்க கிட்ட பேச்சுவார்த்தைகளை ஈடுபட்டு இருக்காங்க. கண்டிப்பா. ஏன்னா நம்ம தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா எதையுமே முன்கூட்டி சிந்திக்கிற ஒரு மாநிலம். அதை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொழி உரிமைகளையும் நம்ம பண்ணிருக்கோம். இப்பதான் ஒரு சில மாநிலம் மொழி உரிமை பேசுறாங்க. அதே மாதிரி தான் இப்ப நம்ம நீட் வேண்டாம் அப்படின்றத கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாவே போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப அதுல நீட்ல இருக்க விஷயத்த ஒவ்வொன்னா வட இந்திய மாணவர்களும் சரி, அரசியல் அமைப்புகளும் சரி உணர்ந்திருக்காங்க. அந்த ஒரு எதிர்ப்பு தான் இந்த போராட்டமா வந்திருக்கு. ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் விலக்கு கொடுன்னு நம்ம கேட்க முடியாது. ஆனா ஒவ்வொரு மாநிலங்களும் இதனால பாதிக்கப்படுதுங்கிறத இங்க இருக்கிற அனைத்து இந்திய அளவுல மாணவர் அமைப்புகளோட நாங்க தொடர்பு கொண்டு பேசுறோம். இங்க இருக்கிற நம்ம தமிழ்நாடு அரசையுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம்னு சொல்லி அந்த கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை நீட்டுக்கு எதிராக இருக்கிற மாநிலங்கள் எல்லாத்தையும் நம்ம அரசை வந்து சந்திச்சு பேசி அவங்களுமே நம்ம கூட இந்த போராட்டத்தில் நீட்டு விலக்கு போராட்டத்தில் இணைக்கிறதுக்கான வழி நம்ம கண்டிப்பா உங்களால புரிய வைக்க முடியும். ஏகே ராஜன் கமிட்டியை எடுத்து அதை பத்தி பேசி, ஏன்னா ஏற்கனவே அதை டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மற்ற மாநிலங்களுக்கு முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் கடிதமும் எழுதியிருக்காங்க நீட் சம்பந்தமா. சோ அத மாதிரி இப்ப இருக்கிற சிஎம் வந்து பாத்தீங்கன்னா நீட் விலக்கு சம்பந்தமா நீட்டுக்கு எதிராக இருக்கிற மாநிலங்களையும் அந்த முதல்வர்களையும் நம்ம அப்ரோச் பண்ணி நம்மளுடைய பேன் நீட்டுங்கிற விஷயத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு போனா சந்தோஷம் தான். பட் மற்ற மாநிலங்கள் மேல நம்ம திணிக்க முடியாது, நம்ம மாநிலத்து மேலேயும் யாரும் திணிக்க கூடாது. புரியல? இல்ல சிஜேபி வந்து போராட்டம் நடத்தும் போது அவங்க இதுல நீட்ல இந்த முறைகேடுகளை எதிர்த்து தான் போராட்டம் பண்ணாங்க. நம்ம நீட்ல முறைகேடுகள் கிடையாது, நீட்டே ஒரு முறைகேடு தான். நீட்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு திருட்டு நடவடிக்கை, அது ஒரு மோசமான ஒரு நடவடிக்கை. அதுல வந்து பாத்தீங்கன்னா திருடுறத நீ ஃபேரா திருடலாம் நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயத்த நான் டெல்லியில போயிட்டு அந்த சிஜேபியோட ப்ரொட்டஸ்ட்ல கலந்துட்டு இருக்கும்போது அவரோட நிறுவனர் அபிஜித் தீப்கேட்ட அவர்கிட்ட சொன்ன, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி தர்மேந்திர பிரதான் பதவி விலகினாலும் அந்த இடத்துல வேற யாராவது வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இதே விஷயத்தை தான் பண்ணுவாங்க. அதனால நமக்கு நீட் விலக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இறுதியான கோரிக்கையா இருக்கும். அதுவுமே எப்ப நடக்கும்னா நம்ம
எஜுகேஷன் வந்து மாநில பொதுப்பட்டியலேருந்து மாநில பட்டியலுக்கு மாறியும் போது தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் தெளிவாகவே சொல்லியிருந்தேன். அதனால அவங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போயிருக்காங்கன்னு போயிட்டு நம்ம இடையில வந்து நம்மளோட கோரிக்கையை நீங்க முன்வைங்க, தமிழ்நாட்டில் இதுதான் இருக்குன்னு நம்ம அவங்கள போய் இன்சிஸ்ட் பண்ண முடியாது. எங்களோட கோரிக்கை இதுதான். நாங்க ஆனா உங்களோட கோரிக்கையும் நியாயமானது, உங்களுக்காக நாங்க வந்து நிக்கிறோம் அப்படிதான் சொல்றோம். நம்ம கோரிக்கையை முன்னிட்டு நம்ம போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். அவர்கள்ட்டையும் நாங்க பேசுவோம், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, இதுதான் எங்களோட சூழல், இதனாலதான் பாதிக்கப்படுறாங்க கிராமப்புற மாணவர்களுக்கு. இதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இங்க டெல்லியில படிக்கிறவனும் அசாம்ல படிக்கிறவனும் ஒண்ணு கிடையாது. டெல்லியில இருக்கவனுக்கு வாய்ப்பு, அசாம்ல இருக்கவனுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரியான தேர்வுங்கிறது மிகப்பெரிய ஒரு அநீதி அப்படிங்கிற விஷயத்த நான் அங்க தெளிவா பேசிட்டு தான் வந்திருக்கேன். கண்டிப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க. நம்மளுடைய போராட்டம் போகும்போது கண்டிப்பா அவர்களோட ஆதரவையும் நாங்க கோருவோம், அவங்களும் கண்டிப்பா ஆதரவு கொடுப்பாங்க. ஆதரவு கோருற மாநிலங்களுக்குமே நம்ம இந்த செய்தி அனுப்புவோம். அரசையுமே வந்து பார்த்தோன்னா மற்ற மாநிலங்களையும் நீட் தேர்வா கலந்து ஆலோசிக்கிற வேலையை பண்ணுங்க அப்படின்றத நாங்க அவங்கள்ட்ட கோரிக்கையா முன் வைப்போம். புரியல. தோழர், நம்ம அவங்கள கன்வின்ஸ் பண்ண ஒவ்வொரு மாநிலங்களுக்கான ஒரு உரிமை இருக்கு தோழர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு கோரிக்கை முன் வச்சு போராடுறாங்க. அவங்கள நம்ம ஏன் கன்வின்ஸ் பண்ணிக்கணும்? அவங்க ஒண்ணு நமக்கு வந்து இந்த பில்லுல நான் உங்களுக்கு அசன் கொடுக்குறாங்கிறது கிடையாது. சட்ட ரீதியா நம்ம யாரை நோக்கி கேள்வி எழுக்கணுமோ இங்க இருக்கிற ஒன்றிய அரசு நோக்கி கேள்வி எழுப்புறோம். ஏன்னா இங்க மாநில அரசு நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு உறுதுணையா இருக்கு. சோ இந்த ஒன்றிய அரசு நோக்கி நம்ம கேள்வி எழுப்புறோம். இந்த கேள்வியில நாம அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ரொடெஸ்ட்க்கு வாங்கன்னு கூப்பிடல, நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களை வாங்கன்னு கூப்பிடல. அவங்களோட போராட்டத்தில் இருக்கிற நியாயத்தை உணர்ந்துதான் நம்ம இங்க அவங்களுக்கு ஆதரவா போராட்டம் பண்ணோம். நான் நேரா போயிட்டு அவங்க ஆதரவுக்கு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சா அங்க அடிச்சாங்க ஒட்டுமொத்த மாணவர்களை. அதை எடுத்து இந்தியா முழுக்க போராட்டம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டெல்லியில மட்டும் தான் நடந்துட்டு இருந்துச்சு. சோ இத மாதிரி நம்மளோட தொடர் போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு நீட் விலக்கோட முக்கியத்துவத்தை உணர்த்தும். அது உணர்ந்ததும் நம்மளிடம் அவர்களும் வந்து போராட்டத்தில் கலந்துப்பாங்க. அவங்களும் நம்ம போய் கன்வின்ஸ் பண்ணணும், அவங்க கூட போராடி கன்வின்ஸ் பண்ணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. அவங்களுமே நம்ம தோழர்கள். கண்டிப்பா நம்மளுடைய நிஜம் நியாயமான கோரிக்கைகளை உணர்ந்து கொண்டு தமிழ்நாடு முழுக்க இருக்க மாணவர் அமைப்புகளும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்தியா முழுவதும் இருக்கிற மாணவர் அமைப்புகளும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட நாங்க சப்போர்ட்டையும் கோருவோம். இல்ல, இங்க எல்லாத்துக்குமே ஒரே அஜெண்டா தான். யாருக்கும் நீட் விலக்கு அப்படிங்கறது மட்டும் தான் இங்க இருக்கிற எல்லா மாணவர்களோடையும் எல்லா இயக்கங்களோடையும் ஒரே கோரிக்கை. ஓகேங்களா? அதை நோக்கி தான் எல்லாருமே இது பண்ணாங்க. இதை ஒரு சிலர் திசை திருப்பறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அஜெண்டாவோட இது பண்ணாங்க. ஏன்னா எல்லா ஒரு இடத்துல போராட்டம் நடக்குதுன்னா அங்க நீட் விலக்கு வேண்டும் அப்படிங்கிற அனைத்து விதமான அமைப்புகளும் அனைத்து விதமான கட்சிகளும் அனைத்து வித மாணவர் அமைப்புகளும் வந்து தங்களுடைய ஆதரவை பதிவு பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. ஓகேங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்க பூந்துட்டாங்க இது போடுறாங்கன்னா இந்த போராட்டத்தை திசை திருப்புற வேலையா வேற ஏதாவது பண்ணிருப்பாங்க. அதுல வந்து எந்த உண்மையும் கிடையாது. அந்த போராட்டம் இன்னும் எங்கேயுமே நீர்த்து போகல. தமிழ்நாடு முழுக்க போராட்டம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இன்றும் வந்து பாத்தீங்கன்னா மாலை ராஜரத்னம் ஸ்டேடியத்துல மாணவர்கள் கூட்டம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் யூத் ஃபெடரேஷன் சார்பா ஒரு பேரணி பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. சோ அங்கேயுமே நாங்க கலந்துப்போம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏஎஸ்எஃப் தோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முற்றுகை போராட்டம், ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடத்திருக்காங்க. சோ இந்த போராட்டம் வந்து முடிஞ்சு போகல, போராட்டம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இந்த போராட்டத்தை வீரியமா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க இது பண்ணிருக்கோம். இப்போ சிஜேபி தொடங்கினப்பையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒட்டுமொத்தமா அவர்களுக்கு ஆதரவு எல்லாம் கொடுத்துடல. அவர்கள் தொடர்ச்சியா போராட்டம் நடத்தினாங்க. இந்தியாவில் அனைவரோட கவனத்தையும் பெற்றாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து தடியடி நடத்தி கலைச்சாங்க. என்னடா மாணவர்கள் தன்னுடைய கல்வி உரிமைக்காக போராடுறான், அவனை போட்டு அடிக்கிறானே இந்த பாசிச அரசு அப்படின்ற மாதிரி அதை எதிர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்தியா முழுக்க இந்த போராட்டம் விரிவடைஞ்சிருக்கு. சோ அந்த போராட்டம் வந்து அவர்கள் வெற்றி பெற்றதா நினைச்சிருக்காங்க. பட் ஆனா அவர்களுமே கலந்து ஆலோசிச்சு நீட்ல இருக்கிற சாதக பதங்களை பேசி அதுக்கு அவங்களும் ஒரு முடிவுக்கு வருவாங்க. சோ அதுவரை நம்ம வெயிட் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் போராட்டங்கள் இன்னமும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதனால நம்ம போய் யாருக்கிட்டையும் இந்த போராட்டத்தை திரும்ப ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ண போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு வேலை தான் இந்த செயல் திட்டம். இன்னொன்று சார், தமிழ்நாட்டில் போராட்டம் வந்து தீவிரமாக
குறிப்பிட்ட காரணம் தான் நடக்குது. 20 பேர் வராங்க. ஆளுநர் மாளிகை முற்றுகையிடுற நோக்கமே அவங்களுக்கு இல்ல. ஒரு வேலைக்காரர் முன்னாடி போராடி கலைஞ்சு போயிடுறாங்க. எப்படி தீவிரமா வந்தீங்க? நம்ம பால நிலத்துல அங்க மாணவர்கள் அடிச்சதுல இருந்து இதுவரை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. இது எஸ்எஃப்ஐ தோழர்கள் வந்து எஸ்எஃப்ஐ டிஎஃப்ஐ தோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 நாட்களா தொடர் போராட்டத்தை நடத்திட்டு இருந்தாங்க. 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல கலந்து போற விஷயம் கிடையாது. இது தொடர்ச்சியா தொடரும். அதை நாங்க எடுத்துறதுக்கு போறதுக்காக தான் ஒரு அமைப்பா சேர்ந்து முன் வந்திருக்கோம். யாரையுமே நீங்க போராடுங்கன்னு சொல்லாம பாதிக்கப்பட்டனா இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும், பின்வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். ஏன்னா அரசுமே நமக்கு தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு தராங்க. நேத்தே வந்து பாத்தீங்கன்னா போராடுறதுக்கு நாங்க அனுமதி கொடுக்குறோம், அறவழியில போராடுறதுக்கு அனுமதி கொடுக்குறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அனைத்து மாணவர்களும் நாங்க பேசி அவங்களுமே அழைச்சி ஒட்டுமொத்தமா இந்த போராட்டத்தை மிகப்பெரிய அளவுல கொண்டு போவோம். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இந்தியாவில தான் இருக்கு. சோ இந்த போராட்டத்தை காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் வந்து இங்க இருக்கிற ஒன்றிய அரசுக்கு இருக்கு. சோ அவங்களுக்கு கேட்கிற விதத்துல இந்த போராட்டம் அடுத்தடுத்து தன்னுடைய இதை நடத்தி போயிட்டே இருக்கும். அரசு வந்து அரசுகிட்ட அனுமதி கேட்க போறோம். அரசு அனுமதி கொடுத்ததும் அந்த இடத்துல அவங்க கண்டிப்பா உங்களுக்கு அறிவிப்போம். இல்ல அரசு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க, இந்த இடத்துல தான் போராட்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க யாருக்கும் எந்த ஒரு பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லாத நாங்க போராட்டத்தை தொடர்ச்சியா கொண்டு போறதுக்கான இடத்தை தான் அவங்கள்ட்ட நம்ம கேட்போம். அவங்க இடத்தை அரசு இடத்தை முடிவு பண்ணி சொல்லுவாங்க, அங்கதான் இந்த போராட்டம் தொடரும். தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். பட் தொடர்ச்சியா அந்த போராட்டம் இருந்துகிட்டே இப்ப 30 நாள் தொடர்ச்சியா அங்க போராட்டம் பண்ணாங்க இல்லையா? சோ அதே மாதிரி நம்ம ஆண்டு கணக்கானாலும் நம்மளோட போராட்டம் தொடர்ச்சியா இருக்கணும். அப்பதான் இங்க இருக்கிற ஒன்றிய அரசோட காதுகளுக்கு அது கேட்கும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2ஆம் தர குடிமக்களாவோ அப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க நம்ம திணிக்கணும்னு தான் பாக்குறாங்க. நம்மளுடைய குரல்களுக்கு அவர்கள் செவிசாய்க்க தயாரா இல்ல. சோ அந்த நம்மளுடைய இந்த குரல் அவர்களுடைய செவிகளுக்கு போய் கேட்கணும். நம்ம கான்ஸ்டிடியூஷனால தான் போராடுறோம். கான்ஸ்டிடியூஷன் வழி நமக்கு கொடுத்திருக்கிற அந்த உரிமைகளை நோக்கி தான் நம்ம போராடுறோம். நீட் விலக்கு தான் நம்மளுடைய விலக்கு. ஏற்கனவே நம்ம பில் பாஸ் பண்ணிருக்கோம். அந்த பில்லுக்கு அசன் கொடுக்கிறது மட்டும்தான் இப்போ நம்மளுடைய இந்த கோரிக்கையோட முதன்மையான நோக்கம். தேங்க்யூ. தோழர், இங்க இருக்கிறவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியிலோ அமைப்பிலோ இல்லாம ஒரு மாணவர் அமைப்பா தான் முன்னெடுத்திருக்கோம். பட் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா அனைத்து இயக்கங்களும் அனைத்து கட்சிகளும் எங்களோட இணைந்து போராடுறதுக்கு நாங்க விருப்பப்படுறோம். ஏன்னா எங்களுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே களத்தை சந்திச்சவங்க. சோ அதனால அவங்கள்ட்ட நாங்க இது வழியா ஒரு அழைப்புமே விடுத்துக்கிறோம். ஒரு கோரிக்கையை அஜெண்டாவை பிக்ஸ் பண்றோம். அந்த அஜெண்டா அடிப்படையில இந்த கூட்டமைப்பு விரிவாக்கப்படும். அந்த விரிவாக்கப்படுற இடத்துல கோரிக்கைகள், எங்களுடைய பதாகைகள், எங்களுடைய முழக்கங்கள் எல்லாமே ஒரு ஒருங்கிணைந்த அடிப்படையில எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியையும் அரசியல் சாயம் இல்லாம ஆனா அரசியலோடு எங்களுக்கு அரசியல் இருக்கு, நீதி ஒழிப்புன்ற அரசியல். ஆனா அரசியல் சாயமோ கட்சி அரசியலோ இல்லாம மக்கள் அரசியலாக இந்த போராட்டம் பெரும்பான்மை. அதாவது இந்த போராட்டத்தில் எல்லோரும் பங்கேற்கணும். அவரவர் அரங்குகளுக்குள்ளேயும் அவர்கள் போராடலாம். ஒருங்கிணைந்தும் நாம ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தணும். நீங்க அந்த கட்சிக்காரர் தான் சப்போர்ட் பண்ணலாம். ஆனா வந்துட்டு அரசியல் சாயம் பூச வேணாம். இது ஒரு அமைப்பு. அந்த அமைப்போட போராட்டமா நாங்க முன்னெடுக்கிறோம், மாணவர்களோட போராட்டமா முன்னெடுக்கிறோம். இது இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, மாணவர்கள் மட்டுமே இந்த போராட்டத்தில் ஈடுபடணும்னு ஒரு வரையறையை யாருமே வைக்கவே முடியாது. ஏன் வைக்க முடியாதுன்னு இதை சொல்றோம்னா, நீங்க 2017க்கு பிறகு நீட் எக்ஸாம் முடிச்சு தேர்வான பல மாணவர்கள் குறிப்பா டெல்லியில நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, அவங்க வந்து ஊரக வளர்ச்சி தொடர்பான வேலைகளுக்கு அந்த மாணவர்கள் விருப்பப்படல. ஏன்னா அவங்களுடைய பொருளியல் இதுக்குன்னு அவங்க கோச்சிங் சென்டர்ல செலவு பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், மற்ற விவகாரங்கள்ல சேவைத்துறை சார்ந்த இந்த மருத்துவம் என்பது வந்து வணிகத்துறை சார்ந்த பார்வையாக அந்த இளம் தலைமுறைகிட்ட மாறிட்டு இருக்கு. இது தமிழ்நாடு போன்ற வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள்ல பிரைமரி ஹெல்த் செக்டார் வந்து ரொம்ப வீரியமாகவும் சிறப்பாக செயல்படுற மாநிலங்கள் போல தமிழ்நாடு போல மாநிலங்கள்ல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கேரள அரசாங்கம் இப்ப அதை உணர்ந்திருக்கு. இன்னொன்று, 2017க்கு பிறகு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய தற்கொலை விகிதம் 80 விழுக்காடு வந்து உயர்ந்திருக்கு. குறிப்பா இந்த தேர்வுகள்னாலன்றாங்க. இங்க குழந்தைகளுடைய போராட்டம் என்பது மாணவர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய போராட்டம் அல்ல. இந்த அரங்குகளில் எல்லோரும் போராடணும். கூலி தொழிலாளர்கள் இருந்து விவசாயிகள் இருந்து எல்லாரும் போராட வேண்டிய தேவை இருக்கு. இது ஒரு ஒருங்கிணைந்த சமூக பிரச்சனை அப்படின்ற அளவுகள்ல தான் இதை நம்ம பாக்குறோம். போராட்டத்துக்கு அரசு அனுமதி தருமா? ஒரு நாள் போராட்டமா ஒரு குறிப்பிட்ட போராட்டம் வந்து பொதுவாக வழங்கப்படக்கூடியதா
எங்களுடைய கோரிக்கையை நாங்க முன்னெடுத்து கொண்டு போய் வைப்போம். எங்களுடைய போராட்டம் வந்து காலவரையற்ற போராட்டம். நீட் வந்துட்டு பேன் நீட் வர வரைக்கும் எங்களுடைய போராட்டம், எங்களுடைய அமைப்போட போராட்டம் தொடரும். அது அரசுக்கு நாங்க அழுத்தம் கொடுத்து அது காலவரையற்ற போராட்டமா மாத்துவோம். இப்பயுமே ஜந்தர் மந்தர்ல நடந்த போராட்டம் வந்து காலவரையற்ற போராட்டம்னு ஆரம்பிக்கல. ஸ்டூடெண்ட்ஸோட தன்னெழுச்சினாலதான் அது வந்து காலவரையற்ற போராட்டமா மாறி அது பிஜேபி அரசு இது வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு ஸ்டாண்டுமே எடுக்காம ஒரு ஸ்டாண்ட்ல இருந்த ஒரு அரசை ஒரு மாத்தி யோசிக்க வச்ச ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் மாதிரி நம்ம ப்ரொடெஸ்ட் மாறலாம். காலவரையற்ற போராட்டங்கிறது நமக்கு தேவையான விஷயம் அடையிற வரைக்கும் அந்த குறிக்கோளை நோக்கி நம்ம பயணம் பண்றதுதான் காலவரையற்ற போராட்டம். அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட் செட் பண்ணி 10 நாள்ல முடிஞ்சிடும் 20 நாள்ல முடிஞ்சிடும் கிடையாது. அது வந்து நம்மளோட இலக்கை அடையிற வரைக்கும் நம்ம அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து நம்ம போராட்டத்தை எடுப்போம். சார் அப்படி பாத்தீங்கன்னா தமிழக அரசினுடைய கொள்கை இருக்கு இல்லைங்களா, நீட்டுக்கு எதிரான கொள்கை, அதுவே வந்து காலவரையற்ற கொள்கை தான். அவங்க வந்து நீட் வர வரைக்கும் அந்த கொள்கையில இருக்க போறாங்க. எங்க போராட்டமும் அந்த அரசினுடைய கொள்கைக்கு ஏற்ற வகையில தான் எங்க போராட்டமும் இருக்க போறோம். அப்ப எங்க போராட்டமும் காலவரையற்ற போராட்டமா தான் இருக்கும். அரசு அனுமதி கொடுப்பீங்களான்னு தான் நீங்க கேட்ட கேள்வி. அனுமதி கிடைக்காது. எப்படி அரசு வந்து நீட் பேன் வர வரைக்கும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டமா தொடரும் தோழர். கண்டிப்பா தொடர் போராட்டமா தொடரும். நீங்க நினைக்கிறீங்க? எந்த போராட்டமும் தமிழ்நாட்டில் எந்த போராட்டமும் காலவரையற்ற போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்ததே இல்லை கவர்மெண்ட். சார் மெரினால நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி சார் நடந்துச்சு? அதெல்லாம் அனுமதி இல்லை, அனுமதி இல்லாம நடந்துச்சு. அனுமதி இல்லாம நடந்துச்சு. அவங்க யாரும் வந்து காலவரையற்ற போராட்டம் பண்ண போறது இந்த அறிவிப்பு சொல்லல. தோழர் இது தொடர் போராட்டம் எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா என்னன்னா போராட்டம்ன்றது நம்ம எப்படி வடிவமைக்கணும்ன்றது இருக்குங்க. இப்ப வந்து இங்க வந்து ஈரான்லயும் நடக்கக்கூடிய மாணவர் போராட்டம் நம்ம பார்த்திருக்கோம். இது வெறும் இப்போ ஒரு போராட்டம் என்பது வந்து ஒரு கருத்தை கொண்டு போகிறதுக்கு மட்டும் இல்ல, ஒரு கோரிக்கை, இந்த கோரிக்கை அடிப்படையில் மட்டும் இல்ல, கருத்தை கொண்டு போகிறதுக்காகவும் இந்த தொடர்றதுக்கான வேலைகள் திட்டம் தொடரும். இந்த போராட்டத்துல நாங்க வந்து இப்ப வட மாநிலங்கள்ல இருந்து மாணவர்களை சந்திக்கிறோம், அந்த பிரதிநிதிகளை எங்க சந்திக்க விரும்புறாங்கன்னா அதுவும் ஒரு போராட்டத்தின் வழிமுறை. இப்ப இந்த கோரிக்கை அடிப்படையில மத்திய அரசாங்கத்துக்கு அலுவலகங்களை முற்றுகையிடுறோமா, அது ஒரு போராட்டமா? அவரவருடைய இல்லங்களிலுமே இதனுடைய பிரச்சனை பத்தி பேசுறோமா, அதுக்கு ஒரு அடையாள போராட்டமா? இது தொடர்ச்சியான போராட்டம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல அல்லது வந்து தொடர்ச்சியாக நடத்துற மாதிரி மட்டும் இல்லாம பல்வேறு அரங்குகள்